வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து இன்று பிப்ரவரி 28, 2025 நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மௌன நோன்பு. பொதுவாக மௌன நோன்பில் இரு வகை உண்டு. ஒரு செயலை முடிக்க வேண்டுமென்ற மன உறுதியோடு சங்கல்பம் செய்து கொண்டு அவ்வேளை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது. அவ்வேளை இது மனதையும் உடல் ஆற்றலையும் சிதறாமல் காத்து தான் விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க துணை செய்யும். 2. ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இவைகளிலிருந்து விலகிக்கொண்டு மௌனமாக இருந்து அகத்தாய்வு செய்து கொள்ளுதல். இந்த இருவகை மௌன நோன்புதான் நல்ல நோக்கத்தோடு பயன் விளைவிக்கத்தக்க வகையில் திட்டமிட்டு ஆற்றுவதாகும். குண்டலினி யோகத்தில் துரியாதீத தவம் ஆற்றும் பொழுது புலன்கள், அறிவு, இச்சைகள் அனைத்தையும் அடக்கி அறிவை இருப்பு நிலையான சிவமாக்கி கொண்டு பேச்சற்று இருக்கிறோம். இது மௌன நோன்பில் சேராது. இது அறிவின் இயக்கத்தை சீரமைக்க நாள்தோறும் சிறிது நேரத்தை ஒதுக்கி கொண்டு குறுகிய கால அளவில் செய்யும் உளப்பயிற்சி ஆகும். நான் பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பது அறிவறிந்தோர் காட்டும் குறிப்பு. நாம் பேசாமல் இருக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டால் எத்தனை எண்ணங்கள் எழுச்சி பெற்று உணர்த்துகின்றன. இந்த எண்ணங்களை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்களா? நாம் உண்டு பண்ணுவதும் இல்லை, அது நம் விருப்பத்திற்கு அடங்குவதும் இல்லை. பின்னர் நமது எண்ணங்களை நமது உள்ளங்களிலிருந்து அலையலையாக எழுப்பிக் கொண்டிருப்பது யார் வேலை? யாரும் இல்லை, இறைவனே தான். எவ்வாறு? உடல் உறுப்புகளின் மூலம் உணரும் இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்தும் உயிர் மையத்தில் உள்ள இருப்பு நிலையாகிய அறிவு ஜீவகாந்த ஆற்றலால் படர்க்கை நிலை எய்தி மனமாக இயங்கி உணர்கின்றது. மனதால் உணரும் அனைத்தும் அலைவடிவில் உயிர் மையத்தில் இருக்கும் இருப்பு நிலையால் ஈர்க்கப்பட்டு அவை உயிர் துகள்களில் பதிவாகின்றன. உயிர் துகள்கள் சுழற்சியால் உயிரில் பதிந்த பதிவுகளின் தன்மைகள் யாவும் அதன் விரிவு அலை மூலம் எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. அருள் தந்தை சாமிஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ மனம் நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லைங்க, மனம் அலைபாஞ்சிட்டு இருக்குது, மனம் சஞ்சலமாக இருக்குது, குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுக்கு மௌனம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இருந்து விடுபடுவதற்கு இந்த மன குழப்பத்திலிருந்து விடுபட ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் மௌன நோன்பு. ஒரு பக்கெட்டில் தண்ணி கலங்கிய தண்ணீராக இருக்குது. இப்போ அதை என்ன செய்யணும்? வேறு தண்ணீரே இல்லை, இதை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த தண்ணீர் அசைஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா. அதை கொஞ்சம் நேரம் அசையாமல் ஒரு இடத்துல அந்த வாளியை வச்சிட்டோம் அப்படின்னா நேரமாக ஆக அசைவற்ற அந்த வாளி அதில் உள்ள தண்ணீர் அப்படியே அசைவில்லாமல் இருக்கிறதால அதில் உள்ள தூசிகள் எல்லாம் அப்படியே அடியில் படிந்து தங்கி விடுகின்றன. தெளிந்த நீர் மட்டும் மேலே இருக்கும். அப்போ கலங்கிய நீரை தெளிய வைக்க அசையாமல் வைக்கணும். இதே தான் மனதிற்கும். மனம் அலபாஞ்சிட்டே தான் இருக்குது. அப்போ எப்பொழுதும் இயங்கிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் தெளிவு வேற வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி மனதை அமைதியாக வைத்திருந்தால், அதாவது மௌனமாக அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது மன அலை அப்படியே குறைஞ்சு அமைதி நிலைக்கு வருகின்றது. அமைதி தான் ஆற்றல். அறிவு மேன்மைப்படுவதும் அமைதி அலையில தான். அதனால தான் ஔவையார் சொல்லுவாங்க, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தந்து அப்படிம்பாங்க. வாக்கும் மனம், வாக்குன்னா பேசுறது, மன இயக்கமே குறையிறது. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம், மனம் இறைநிலையோடு லயமாகி விடுகின்றது. தேக்கிய என் சிந்தை தெளிவித்து அப்படிங்கிறாங்க. அறிவு அப்போதான் அறிவு தெளிவாகின்றது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவர்கள் சொல்கிறாங்க. எனவே சத்தத்தின் உள்ள மையத்தில் இருப்பது சிவம்,
அது எப்போ சத்தத்தை குறைச்சா தான் உணர முடியும். மௌன நோன்பு நம்முடைய ஆற்றலை மேம்படுத்தி நல்ல தெளிவான மனநிலையும் அறிவையும் கொடுத்து வாழ்வில் சிறப்படை வைக்கும். அதையே சாமிஜி வலியுறுத்துகிறாங்க என்று கூறி, இந்த மௌன நோன்பை நாம் அறிவித்திருக்கோயில்களில் தௌமியங்களில் நடைபெறும் பொழுது கலந்து கொண்டு நம்மை நாம் மேன்மைப்படுத்தி கொள்வோம் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த அறக்கட்டளை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.